இப்போ 7ஆம் பாவாதிபதி 6ல் இருக்கிறது மறைமுகஸ்தானம். அப்போ வந்து என்னென்னா மறைமுகமாக வந்து யார் கூடயாவது வந்து அஃபர் இருப்பாங்க. அந்த அஃபர் வந்து நீண்ட நாளைக்கு தொடரும். 2ஆம் பாவ அதிபதி வந்து வீக்காக இருந்தால், ஒருவேளை 2ஆம் பாவ அதிபதி வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டார்னா, 7ஆம் பாவ அதிபதி வந்து 6ஓட சம்மந்தப்பட்டதுன்னா, 6ஆம் இடத்துல உட்காந்தானா இவங்களுக்கு வரக்கூடிய அந்த கலத்தரம் வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஆனால் வெளிப்படையாக சொல்லி நல்ல கிராண்டாக வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து டிவோர்ஸ் உறுதி. இது வந்து சைலண்ட்டாக வேலை செய்யும் அந்த 6ஆம் பாவம். அப்போ எல்லாம் 6ஆம் பாவ அதிபதி வந்து மறைஞ்சு இருக்குதுன்னா, 7ஆம் பாவ அதிபதி வந்து 6ல் போய் உட்காந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க ஒய்ஃப் வந்து இல்லை ஹஸ்பண்ட் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதான் அதோட லாஜிக்கு. சிம்பிளாக கோயிலில் கல்யாணம் முடிச்சோன்னா யாருக்குமே அதிகமாக தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணும். இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டோன்னா நீண்ட நாளைக்கு போகும். இது வந்து ஒரு பரிகாரம் மாதிரி தான். வெளியில் வந்து தம்பட்டை அடிக்கக்கூடாது.